நல்ல தளன்னு கொதிக்கணும். அப்பதான் நம்ம போட்ட ஐட்டங்கள் எல்லாத்துக்குள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி நம்ம ஆவி பிடிக்கும் போது நமக்கு முகத்துல உள்ள சளிகள் ஏதாவது அடைச்சி இருந்து நமக்கு வந்து அது வெளியேறும். மோஷன் வழியாவும் போகும், மூக்கு வழியாவும் வரும். சரியா? விசர்ப்பு எல்லாமே போயிரும். இந்த விஷக்காய்ச்சல் நோயை இது எடுத்துரும். சரியா? சரி, நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். நீ அதை ஆவிதான் முடியும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபீவர் கழிஞ்சு நம்ம ஒரு காரசாரமான வீடியோ போட்டோம். ஓகே, அப்பவே நான் சொன்னேன் இந்த ஃபீவர் டைம் நம்ம என்ன மாதிரி கஷாயம், நம்ம வீட்டுல உள்ள ஐட்டங்களை வச்சு கஷாயம் போட்டு குடிச்சா மட்டுமே இந்த நோய்களுக்கு ஒரு சீக்கிரான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொன்னேன். அது என்னென்ன நோய்? இந்த ஃபீவர் வந்து 3 days தான் இருக்கும். அந்த ஃபீவர் வந்தாலே ஸ்வெட்டிங் கூடுதலாகி ரொம்ப நம்ம பாடியே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஆயிரும், கிடுகிடுன்னு ஆயிரும். அது ஃபீவரால பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இங்கிலீஷ் மருந்துதான் சாப்பிடணுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் செய்யறது ஃபீவர் டைம் தான் சாப்பிடணுமான்னு கேட்டாலும் கிடையாது. கண்டினியூவாவே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா வகையான காய்ச்சலுக்கும் நம்ம வந்து பதில் கொடுக்கலாம். சரியா? இது வந்து நமக்கு இது வந்து எல்லாமே நமக்கு ஒரு சித்தா டாக்டரும் ஆயுர்வேதிக் டாக்டரும் சொல்லி தந்துதான் இந்த மெடிசின் நம்ம கண்டினியூ பண்ணது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, என் பிள்ளை அப்படி இல்லை. அவளோட ஃபீவர் வந்து ஒரு 3 daysல அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டா. அதனால நம்ம அதை இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்னன்னா ஆவி பிடிக்கணும். ஃபீவர் அதோட ஃபர்ஸ்ட் ஃபீவர் வந்து ஒரு 3 நாள் நம்ம கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக் எடுத்தே தீரணும். இல்லைன்னா ஃபீவரோடு எந்த நாட்டு மருந்து எந்த கஷாயங்கள் எடுத்தாலுமே கொஞ்சம் கூடுதல் தான் காணிக்கும், குறையாது. அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் ஒரு 3 days எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல உள்ள மெடிசின் வச்சு நம்மள கெச்சப் பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பித்தம் சொல்லுவோம். ஏன்னா காய்ச்சல் வந்தாலே வாமிட்டிங் வரும், ஒரு மாதிரி மஞ்சள் எல்லோ இஷா போகும். 7 மணி ஆனாலே காஃபி குடிச்சா டீ காஃபி குடிக்கும் போதே எல்லோ இஷா வரும். அந்த இதுக்கு பித்த கஷாயம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப இது யாரும் குடிக்கிறது இல்ல, அது குடிச்சா ரொம்ப நல்லது. அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது சொல்லி இந்த மாதிரி கண்டிப்பா இதே மாதிரி ஒரு மண் பாத்திரம் வேணும். இந்த பித்த கஷாயம் போடணும்னு சொன்னாலே மண்சட்டி வேணும். சரி, அதுக்கு இன்னைக்கு ராத்திரி போட்டுட்டு மறுநாள் காலையில கைய வச்சு நசுக்கி நம்ம பல்லு தேய்ச்சி குடிக்கணும். டீ காஃபி குடிக்க கூடாது. அதுக்கு நான் இந்த சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா நான் எல்லாமே ஒரு ஸ்பூன், ஒரு கப்பு வச்சோம்னா நம்ம எப்படி அரை கப்பு தான் வரும். அதனால ஒரு ஸ்பூன் போல கொத்தமல்லி, சிறுபயிறு, இது வந்து கருத்த முந்திரி. பாயசத்துக்கு போடக்கூடிய முந்திரி போடக்கூடாது, கடையிலே கிடைக்கும் ட்ரையாவே இருக்கும் கருத்த முந்திரி. ஆமா, கூட ஒரே ஒரு ஏலக்காய். ஆமா, நான் வந்து இது ஏலக்காய் கஷாயம் போடணும்னு வச்சிருக்கேன். ஏலக்காய் 1 இது எடுத்துருவோமா? இதுக்கு கூட நான் ஆட் பண்ணது ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணணும். இஞ்சியை வந்து நம்ம என்ன செய்யணும், லைட்டா சின்ன எடுத்துட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிடணும். அதுக்கப்புறம் சர்க்கரை, சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துக்கிடணும். சட்டி உடைஞ்சு போயிடும். சட்டி எல்லாம் உடையாது, இது கனத்த சட்டி. அதனால என்ன சொன்னா லைட்டா இப்படி, ஏன்னா ரொம்ப பிடிக்கணும் இல்ல, நைட்டு ஃபுல்லா நம்ம கோர போட்டுருவோமா, அதனால என்ன பாருங்க. இனிப்பு தகுந்து சின்ன பிள்ளைகள் 1 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கே நம்ம கொடுக்கலாம். ஆனா நம்ம ஒரு கப்பு குடிச்சா, ஒரு அரை கப்பு குடிச்சா பிள்ளைங்களுக்கு ஒரு சங்கு கொடுக்கணும். சொல்லியே சர்க்கரை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் தேவை மண்சட்டி, சர்க்கரை, இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி போட்டாச்சா? இத பாருங்க, 3/4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். ஊத்தி நல்லா நீட்டா ஒரு தடவை முக்கி வச்சுட்டோம்னா இத வந்து அந்த என்ன செய்யணும், ராத்திரி நம்ம படுக்க போக முன்னாடி இப்படி ரெடி பண்ணி மூடி வச்சிடணும். காலையில எந்திப்போமா, ஒரு 6 மணி போல எந்திக்கும் போது நல்லா கைய வச்சு கசக்கி விட்டுட்டு அரிப்ப வச்சு அரிச்சு இது 3 நாள் நம்ம குடிக்கணும். இப்போன்னு இல்ல, இந்த வைத்தியம் ஒண்ணும் பித்த கஷாயம் வந்து 3 நாள் தொடர்ந்து காலையில குடிச்சோம்னா வாமிட்டிங்கிற ப்ராப்ளமே வராது. சிலவங்க பிரஷ் பண்ணும்போது வாமிட்டிங் வருது அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாமே இது வந்து இது பண்ணும். ப்ரெஷர் லெவல் எல்லா லெவலுமே கண்ட்ரோல் பண்ணும்.
3 நாள். இத ரெகுலரா எல்லாம் குடிக்க கூடாது. 3 நாள் விருந்து மருந்து 3 நாள் மாதிரி இந்த கஷாயம் வெறும் 3 நாள் குடிக்கலாம் ஒரு மாசத்துல. 2 மாசத்துக்கு இருக்க நம்ம இது ஒரு இதா வச்சுக்கணும், ரொட்டீன் ஒர்க்கா வச்சிருக்கணும். இது காய்ச்சல் வந்த பிறகு நான் ஏன் குடிக்கணும்னு சொல்லினா, காய்ச்சல் உடனே வாமிட்டிங்கா இருக்கும். அப்ப அந்த 3 நாள் நம்ம இதை குடிக்கும் போது நமக்கு அடுத்தால வாமிட் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, தேங்காய் பால் டெய்லி, ஏன்னா குடல் புண்பட்டுரும், ஒவ்வொரு நோயா வரும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம பித்தத்துக்கு பார்த்துட்டோம், அடுத்தால குடலுக்கு பார்க்கும்போது காலையில எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல தேங்காய் பால் குடிக்கணும். அது எல்லாமே 1 ounce தான், 1/4 கப்பு, எல்லாமே கலப்பு. அதுக்கு தேங்காய் திருவி எடுத்ததோட இப்படி பல்லா எடுத்து பொடிச்சு கொதிக்க வெந்நி இருக்குல்ல, அதுல போட்டு ஒரு 1/2 மணிக்கு மூடி வச்சுட்டோம்னா அழகா அதுல பால் இறங்கிடும். அப்படி குடிக்கணும். அதை நான் காணிக்கட்டா? இந்தா ஃபர்ஸ்ட் வெந்நிய வைப்போம். வெந்நி நல்ல தளதளன்னு கொதிக்கட்டு. ஏன்னா அந்த சிரட்டையில உள்ள இது எல்லாமே சேரும்போது நமக்கு சத்துகள் கூடுதலாகும். ஸ்கின் ட்ரை ஆகாது, நாக்கு ட்ரை ஆகாது. அதுக்காக வேண்டி நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னா ஒரு 1/2 கப்பு நான் ஊத்தி மூடி வச்சிருவேன். இது ஒண்ணு, அது முடியட்டு. இதெல்லாமே நம்ம ரெகுலரா குடிக்கக்கூடிய, டெய்லி இதே ஒரு கண்டினியூ வேலையா பார்க்கலாம். ஒரு 1/2 கப்பு இதையுமே நம்ம என்ன செய்யலாம், எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒன்னாச்சா? அதுக்கு அடுத்தால் நம்ம செய்யக்கூடியதுன்னா, இதே மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து, வெந்நி தான், இது எந்த நேரம்னாலும் குடிக்கலாம். 1/2 கப்புன்னு இல்ல, சும்மா 2 ஏலக்காய் இருக்குல்ல சேப்பா, அதை பிச்சு இப்படி போடணும். இந்த டைம் ரொம்ப ஹாட் வாட்டரும் குடிக்க கூடாது, ரொம்ப கூல் வாட்டரும் குடிக்க கூடாது. அதுலயுமே எனக்கு 1/2 கப்பு போதும். அதுக்காக வேண்டிதான் நான் என்ன 2ஆ பிடிச்சிடும். ஏன்னா இந்த மஞ்சள் பொடி மட்டும் நம்ம போட்டுறவே கூடாது. இந்த விரல் மஞ்சள் போட்டோன்னா அந்த கலர் மாதிரி பாருங்க, அதுதான் கடையில உள்ள மஞ்சள் பொடியை வாங்கி நம்ம யூஸ் பண்ண கூடாது. இந்த மஞ்சள் இனி அடுத்தால் நம்ம போடக்கூடியது விரல் மஞ்சள்னு சொல்லுவோம். குண்டு மஞ்சள் போட விரல் மஞ்சள், மஞ்சள் பொடி பண்ணக்கூடாது. எதுக்கு எல்லாம் புண்ணாயிருக்கும் யூஸ் பண்ணும்போது நல்லா எதுக்கு பண்ணா என்ன சாப்பிட்டு வரும். காய்ச்சல் டைம், மத்த டைஜன் பரட்டி அந்த மாதிரி தண்ணியை குடிக்கலாம். டைம் இந்த மஞ்சள் இதை ரெகுலராகவே நம்ம போட்டு வச்சு எப்ப தண்ணி தாக எடுத்து குடிக்கலாம். அந்த மாதிரிதான் இதுக்கு நான் 2ஆ பொடிச்சிடும். ஏன்னா இந்த மஞ்சள் பொடி மட்டும் நம்ம போட்டுறவே கூடாது. இந்த விரல் மஞ்சள் போட்டோன்னா அந்த கலர் மாதிரி பாருங்க, அதுதான் கடையில உள்ள மஞ்சள் பொடியை வாங்கி நம்ம யூஸ் பண்ண கூடாது. இந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம இப்படி போட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டா போதும். சரியா? இது மூடி வைக்கணும்னு அவசரம் இல்லை. இது எப்பவுமே ரெகுலர் யூஸுக்கே இந்த மஞ்சள் குடிக்கலாம். வயிற்றுல உள்ள புண்ணு கிருமிகள் எல்லாமே நமக்கு அழிக்க உள்ள சத்து மஞ்சளுக்கு உண்டு. கெமிக்கல் மஞ்சள் பொடி நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விரல் மஞ்சள், மாதிரி குண்டு மஞ்சளும் உருண்டை மஞ்சள் இருக்குல்ல, அது விரல் மஞ்சள் மட்டும் தான் பண்ணணும்.
அடுத்தால ஓம இலை. இத அப்படி பிச்சாலே ஓமத்துக்கு ஃபிளேவர் வந்து. இதுலயே நான் வந்து ஒரு 3 இலை எல்லாமே தண்ணியை எடுத்துட்டு உடனே போட்டுதான். வெத்தலை, நல்ல மிளகு, இஞ்சி, மஞ்சள், இலையில வேப்பிலை, ஓம இலை, கருந்துளசி, நொச்சி நம்மள்ட்ட கிடைக்காதால நொச்சி போடல, வெத்தலை, சைஸ் இலைகளும் 3 சைஸ் வெஞ்சிரும். மொத்தம் 8 அணமா நம்ம போடணும். தூதுவளை கிடைச்சா போடுவாங்க. அது நம்ம இதை போட்டு என்ன செய்யணும், நீட்டா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டோம்னா தலை தளன்னு கொதிக்குமா, தலையோட பெட்ஷீட்டை போட்டு மூடு நம்ம பிடிச்சிடலாம். டெய்லி பிடிக்க கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் நைட்டு, அப்படி கண்டினியூவா. அதாவது தலை கணமெல்லாம் குறைக்கக்கூடிய மருந்து. நான் ஒவ்வொன்றுக்காக சொல்லியேன். பித்தத்துக்கு சொல்லியாச்சு, இது தலை கணத்துக்கு சொல்லியிருக்கேன். அதுல இறப்பரட்டதுக்கு ஏலக்காய் சொல்லியாச்சு, தொண்டையில் உள்ள புண்ணு ஆறதுக்கு மஞ்சள் தண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? இந்த மாதிரி இந்த கஷாயங்களை நம்ம ரெடி பண்ணி குடிச்சோம் உண்டுமானா தலைவலி வயிற்று வலி இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இதுக்கு அடுத்தால வரக்கூடாது என்னென்ன ஐட்டமான என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம் வீடியோ. சரியா? பாய்.